கிராஃப்டில் டே 2 தான் பார்க்க போகிறோம். டே 1 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அயன் மைனிங் பண்ணோம். டே 2ல் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் கட்ட போகிறோம், அது டைமண்ட் மைனிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற டூல்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் வச்சுருக்கோம். என்னடா கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நம்ம உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஒரு ஷீல்டு இதெல்லாம் செஞ்சுட்டோம். ஆனால் நமக்கு எதுவும் இல்லாத மாதிரியே ஒரு ஷீல்டுன்னு பார்த்தா தான் ஸ்டிக் இல்லை. ஒரு அயன் எக்ஸ் ஃபார்டு எக்ஸ் அயன் ஓகே மிச்சனை விட எக்ஸ்ட்ரா ஏதாவது அயன் இருக்குது. ஸோ வச்சுருவோம். ஸ்டோன் பிக்கெக்ஸ் வச்சுருவோம். இது 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 கேஸ் இதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன பண்ணுறாங்க அப்புறம் முடி இது இவ்வளோ வை. ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் நம்ம வீடை கட்டுறதுக்கான ஒரு பிளேஸை தேடுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துலையே சர்வைவ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டைமண்ட் பண்ணி போயிட்டு கொஞ்சம் ஏதாவது ஐட்டம் தேடி கண்டுபிடிச்சிட்டு ஸோ கேஸ் நம்ம டைமண்ட் மைனிங் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு நிறையா டைமண்ட்ஸ் தேவை. ஒரு 6 டைமண்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கஷ்டம் மைன் பண்ணுவோம். மோஸ்ட்லி டைமண்ட்ஸ் தான் நம்ம மைன் பண்ணியிருக்கிறத விட இந்த மாதிரி என்ன சொல்கிறது இந்த ட்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமண்ட்ஸே கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் வேலை ஃபாஸ்ட்டாக முடியும். நம்ம டைமண்ட் கேவில் போய் தேடி கிடக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் மைன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி வாங்க கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போலாம் நம்ம பாரு வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க 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 வாடா மச்சான், வாடா மச்சான், வாடா மச்சான். ஏடா பிரிட்ஜ் லாக் வாங்கி கொண்டேன். பரவாயில்லையே, நல்லா லாக் தான் கிடச்சிருக்கு. கிளாஸஸ்க்கு கூட ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹோம் கட்டணும்னா கேஸ் கண்டிப்பாக நம்ம ஹோம் கட்டுற பேஜை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வெடிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த இடத்த கண்டுபிடிக்க வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டிங்கை போட்டுருவோம். சரி கேஸ், இல்லை அதெல்லாம் வேணாம். ஸோ நல்லா ஃப்ளாட்டஸ்ட் ஏரியாவுக்கு போவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன போடுறோன்னா இது போட்டுட்டு இப்போ மைனஸில் இருக்குமா, சரி ப்ளஸுக்கு போவோம். இதில் போயிட்டு என்ன போடணும் மறந்துட்டேன். இது டீ என்னடா டிபி 360 400. ஓகே, இது நான் நல்ல பொசிஷனில் கொண்டு போய் விடணும். காட்டில் அடங்க போண்டா மாதிரி நல்ல பொசிஷனில் கொண்டு வரணும்னு பார்த்தா, ஆனால் பார்க்க கொஞ்சம் நல்ல பொசிஷன் மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்டோன்ஸும் இருக்குது. சரி பரவாயில்ல தான். பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கேஸ் அங்கே ஏரியா இருக்குது, அது நமக்கு ஏற்ற ஏரியா இருக்குமா? கேஸ் இது ஒரு மொக்க ஏரியா நான் சொல்கிறேன் தானே, பெரிய தானே தானே தானே. சரி கொஞ்சம் வாங்க கிரியேட்டிவ் மோடில் போய் தேடி பார்ப்போம். கேஸ் நான் கிரியேட்டிவ் மோடில் இந்த மாதிரி இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்க இடத்துக்கு மட்டும்தான் கிரியேட்டிவ் மோடை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லாத்தையுமே கிரியேட்டிவ் மோட்லேருந்தே பண்ணுறேன்னு சொல்லி என்ன மனக்கவலை ஆக்காதீங்க. நான் எல்லாம் கஷ்டப்பட்டு 3 மணி நேரம்னு கஷ்டப்படுறேன் இந்த வீடியோஸை செய்ய. ஏன்னா வீடியோ அப்படியே பண்ணால் 1 மணி நேரம், அதை எடிட் பண்ண ஒரு 1/4 மணி நேரம். சரி வாங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு நமக்கு எதுவும் கிடைக்க வருவாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்களே?
ஆனால் இது ஃப்ளாட் ஏரியா கிடையாது. கிடையாது 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 கிடையாது. கேஸ் இப்போ எனக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் பயம் மட்டும் இருக்குது. சரி கேஸ், நான் கொஞ்சம் வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். அதான் நல்லது. சரி கைஸ், நான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இனிமேல் ஒரு ஃப்ளாட் ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருச்சேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம பேசிக்குவோம். கண்டிப்பாக இங்கேருந்து போகிறது நடக்காத காரியங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் எங்கேயாச்சும் கொஞ்சம் செத்து போயிடுறேன். அப்போ தான் எங்கே போய் செத்து போகிறது. உய் வந்துட்டேன். உய் உய் இப்போதைக்கு சாக போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேய், நானே சாகணும்னு நினைக்கிறேன்டா. எனக்கு சாக விடுங்கடா. இந்த கேவலமான உலகத்தில் வாழவே பிடிக்கல. சரி வாங்க. என்னடா டே ஸ்ட்ரீட் ரைடர் தம்பி, வா 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 வா, அம்மா அடிச்சு பார்ப்போம். அம்மே 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 ஓதான் வைப்புள்ள பேச்சு சித்து நம்ம பேசிட்டு போயிருக்கணும். உய் சரி வாங்க, நம்ம பேசி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம தூங்கிடுவோம். தூங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்போம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏதோ எடுத்துப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் எடுக்க முடியுமா? அதனால் உட்காந்து தேவையில்ல இதெல்லாம் மட்டும் எடுப்பாங்க. எனக்கு செஸ்ட் அப்படியே இருக்கணும். அந்த செஸ்ட்லாம் பெருசாக இருக்கும். ஒரு ரொம்ப ஆப்பிள் தேவை, அயன் இன்கட்ஸ் தேவை, ஸ்டீகெலாம் தேவை கண்டிப்பாக. வேறு எதுவும் மோஸ்ட்லி தேவையில்லை. வெட்டு இருக்கட்டும், சீடு இருக்கட்டும், வேறு எதுவும் மோஸ்ட்லி. ஆனால் இந்த லெதர் தேவை. சரி வாங்க கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் நம்ம அதே பிளேஸ்க்கு போவோம். அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்கே அப்படின்னு மேலே போக முடியல. மைன் பண்ண மைன் பண்ண மைன் வேணும். மைன் 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 பண்ணுறேன். நானும் டாஸ்டர் மாஸ்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஏரியாவுக்கு எப்படி கண்டுபிடிப்பேன். சரி கைஸ், நான் அந்த சீடை பார்த்துட்டு வந்துடுறேன். -649 minus அந்த பொசிஷனை நான் பார்த்துட்டேன். ஏன்னா அந்த பொசிஷனை ஒருக்கா
Amazing! 1111048. அந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேசிக் நம்ம கட்டிடுவோம். ஓகே கேஸ், அந்த இடத்துல ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிடுறேன். சரி கேஸ், இப்போ நம்ம போய் டைமண்ட் மைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைமண்ட் மைனிங்கையும் கட் பண்ண போகிறேன், வீடை கட்டுறதையும் கட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம மொபைலில் 29 நம்ம மொபைலுக்கு ஒரு 3 GB வரை தான் உண்டு. ஸோ அதனால் நம்மளால் ரொம்ப நாளாக வீடியோ போட முடியாது. என்கிட்ட காசுலாம் இருக்குது கைஸ், நான் எப்போனாலும் போய் நெட்டு கம்ப்யூட்டரில் போட்டுப்பேன். ஆனால் எனக்கு காசு தேவைப்படுது. அது ஒரு மேட்ரு, அது உங்கள் வீட்டில் சொல்ல முடியாது. அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக சரி வாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமண்ட் மைனிங் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த வீடியோவை கட் பண்ண போகிறோம். பாய். கட் பண்ணுறேன். சரி கேஸ், நான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைன் பண்ணிட்டு அந்த சீனெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த சைட்லேயே போனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு கேவ் மாதிரி வரும். அங்கேருந்து போயிடுச்சு, நல்லா போயிடுச்சு. மாறிக்கலாம் கேஸ். நான் அங்கேருந்து பறந்து வர்றதுக்கு மட்டும்தான் கிரியேட்டிவ் யூஸ் பண்ணேன். ஆமாம், இப்போ எங்கே என் பெட்டு எங்கடா ஸ்பில்டிங் வச்சுன்னு வந்து போயிட்டேன். ஐயா என்ன பண்ணுறது? இங்கே எவ்வளோ வச்சுருக்கேன், ஏதோ அங்கே இருக்குது. சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம டைமண்ட்ஸை வச்சு ஃபஸ்ட்டு டூல்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ணிடுவோம். வாங்க, டூல்ஸ் சரி, நம்ம டூல்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு செஸ்ட்டு செய்யணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் லாஸ் இருக்கு என்கிட்ட, பரவாயில்லையே. அவங்க இது வரைக்கும் நம்ம ஒரு நைட்டு கூட இருந்தது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நைட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போலாம் சொல்ல முடியாது, தூங்கிடுவோம், அவ்வளோதான். அதான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே அயன் ஐட்டம் வச்சுரு. வை 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 நைட்டாக இருக்க நெட் அளவுக்கு தான் என்னால் ஒழுங்காக போட முடியல. பட் கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ரீசார்ஜ் போயிட்டுருக்கேன். 50 இருந்துச்சுன்னா நான் திரும்ப ஃபுல் ரீசார்ஜ் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் நெட்டு போடுறேன். அப்போ வேணால் பார்ப்போம், நம்மளால் 20 நாள் வீடியோ போட முடியுதுன்னு அன்லிமிட்டட் தான் போடுவேன். ஆயோ சரி வாங்க. டைமண்ட் கேக் ரெண்டு இதுக்கு இதாக 2 பண்ணியிருக்கேன். சரி இதோ 2 பண்ணணும். இதில் ஒன்று இதான் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் இருக்குது. இன்னும் டைமண்ட் டூல்ஸுக்கு மாற்றிடும். நம்ம ரேட்டுடைய டைமண்டுக்கு மாறிடும் பார்த்தீங்களா? ஆமாம், இது நம்மளுடைய தனி சிறப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், அதில் பிசி வெர்ஷன் மைண்ட்கிராஃப்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் மொபைல் வெர்ஷனில் இப்போ அப்லோட் பண்ணுறேன். வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹோம் மாதிரி கட்ட போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா 8 இந்த இடத்துல போட்டுவோம். 10 by 10 கைஸ்.
ஓகேவா? என்ன லாக்ஸ் வச்சுன்னா பிரிட்ஜு டிகா இந்த பல லாக்ஸ் வச்சு கட்ட போகிறோம். சரி கட்ட போகிற நேரம் ரொம்ப பெருசாக போகுங்கிறதுனால அந்த நேரத்தையும் நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம். மேகப்பா சங்க பாருங்க மேட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது போட்டு இப்படி கேட்க விழுந்துருப்பேன். போய் நல்லா விழுந்துருப்பேன். சரி சிலத்துல நம்ம ஹோமை கட்ட போகிறோம். ஒரு காட்டுக்கு நடுவில் விட கட்ட போகிறோம். ஸோ அதனால் காடு அதனால் இந்த இடத்துல பாயிண்ட் மார்க் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஷவர் வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே பேஸை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ப்ளீஸ். சரி இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சீனை நம்ம கட் பண்ண போகிறோம். சரி நான் கட் பண்ணிக்கிறேன். எதுக்கு இங்கெல்லாம் போகிறேன். ஓகே சரி கட்ட போகிறோம். ஒரு சின்ன பிரேக். வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். இங்கே வேறு வெளியே ஒரு ஸ்பிரிட்டாக நின்றுக்கிட்டு இருக்கான். இது நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கணும்னு கொஞ்சம் சில ஆர்டிஸ்டிக் நோட்ஸ் எல்லாம் பண்ணேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடை எப்படி பண்ண ஸ்டார்ட் நம்மளோட வீட்டுடைய ஆர்டிஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணோம். சின்னதாக ஒரு பெட்டு ஒரு வித்தியாசம் இந்த பெர்ஃபார்மன்ஸு இந்த பெட்டு இந்த அது இந்த தேவையில்லாம் இருக்குது பார்க்கலாம் கொஞ்சம் எனக்கு. சரி கைஸ் எப்படி ஐயோ கைஸ் ஆல்ரெடி கம்மியாக தான் வச்சுருக்கு. சரி சரி கைஸ் இதோட வீடியோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே கற்றுறோம். சரி நான் டார்க் க்ளாக்ஸ் முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு டார்க் பயமாக பார்த்தோம் போய் பாருங்க. அதே மாதிரி டார்க் பயமை சுற்றி பார்த்தல இங்கே பக்கத்துலேயே ஒரு பேலோக் பயமும் ஒரு பேலோக் கார்டனும் நான் அப்படியே போய் பார்த்துட்டு வந்தேன். சரி கைஸ் இதோட இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுப்போம். பாய் பாய் பாய்.